जय जय श्री चैतन्य जय नित्यानंद श्री चैतन्य जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय अद्वैत चंद्र जय चैतन्य सदानंद की चैतन्य महाप्रभु की कृष्णा चतुराज गोस्वामी महाराज प्रपाद की कृष्ण वेंकटेश श्री भक्तिवेदांत स्वामी श्री प्रपाद महाराज की श्री गुरुदेव की जय गौर प्रेमानंदे। जय 31 माता जी की தான் वृंदा माता जी। हरे कृष्ण प्रभु जी। दामोदर पंडिता शाखा प्रेमिते प्रचंड दामोदर पंडित शाक प्रेमित प्रचंड प्रसन्न प्रभुर उपरे जे हो कोइला वाक्य दंडा प्रभुर उपरे जे हो कोइला वाक्य दंडा। पढ़िए माता जी। சைத்தன்ய மரத்தின் 10வது கிளையான தாமோதர பண்டிதர் ஸ்ரீ சைத்தன்யரின் அன்பில் மிக உயர்ந்த நிலையில் இருந்தார். அவர் ஒருமுறை எவ்வித தயக்கமுமின்றி மகாபிரபுவை கடுமையான வார்த்தையினால் கண்டித்தார். இந்த மாதிரி மகாபிரபுவை கடுமையான வார்த்தையில் தண்டிக்கிற அளவுக்கு அவருக்கு இருக்கு, சொல்றதுலாம் இருக்கு அவருக்கு. ஏன்னா ரொம்ப க்ளோஸ் அவர். ஓகே, அவர் வந்து யார் க்ளோஸு? சைத்தன்ய மகாபிரபு க்ளோஸ். எப்பயுமே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு வந்து இந்த மாதிரி வேதங்களில் மந்திரம் சொல்லி ஓதி அந்த இதை ஃபாலோ பண்ணுறது அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? அவங்க க்ளோரிஃபிகேஷனை விட அவரோட சுப்பீரியர் நினச்சி பேரண்ட்ஸு இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி பண்ணும்போது அது ரொம்ப பிடிக்குமா. அந்த மாதிரி சேஸ்டைஸ் பண்ணுறது, கண்டித்து பேசுறது. ஓகே, அது பிடிக்கும். ஓகே, தாமோதர பண்டிதர் வந்து ரொம்ப அந்த மாதிரி பண்ணுவார். அவரோட சன்னியாசியா தாமோதர பண்டிதர் சன்னியாசம் தெரியல, அவர் பிரம்மச்சாரி நினைக்கிறேன். சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசி இல்லையா? அவர் வந்து ஒரு விடோடைய பையன் வந்து அடிக்கடி சைத்தன்ய மகாபிரபு மீட் பண்ண வருவார். அப்போ தாமோதர பண்டிதர் வந்து சொல்லுவார் சைத்தன்ய மகாபிரபு, இந்த மாதிரி நீங்கள் இதை என்டர்டெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணுவார். சொசைட்டி வந்து தப்பாக நினைக்குன்னு சொல்லி இது பண்ணுவார். இந்த மாதிரிலாம் அவர் வந்து என்ன பண்ணுவார், சைத்தன்ய மகாபிரபுட்டே நேராக பேசக்கூடிய இந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் அவருக்கு. 32 படிக்கலாம். தண்டகதா கோஹிபே ஆகே விஸ்தார கொரியா தண்டகதா கோஹிபே ஆகே विस्तर करिया दंडे दुष्टा प्रभु धारे पताइला नदिया दंडे दुष्ट प्रभु तारे पताइला नदिया। माता जी ஒரே நிமிஷம். வேக் பிரபு, இது வந்து நம்ம 10வது அத்தியாயம் ஆதியிலே 10வது அத்தியாயம் 32வது ஸ்லோகம் படிச்சிட்டு இருக்கோம். சரிங்க பிரபு, நான் என்கிட்ட புக் இல்ல, நான் மீட்டிங் ஒன்னு இருக்கு. சரி கேட்டேங்க. அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி கேட்டேன். கேக்குறேன் பிரபு. நெக்ஸ்ட் டைம் நான் புக் நான் சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. அவ்வாறு அவர் மகாபிரபுவை கண்டித்த நிகழ்ச்சியினை நான் சைத்தன்ய சரிதாமிர்தத்தின் பிற்பகுதியில் விரிவாக விளக்குவேன். அத்தகு கண்டிப்பினால் மிகவும் மகிழ்ச்சியுற்ற மகாபிரபு தாமோதர பண்டிதரை நவதீபிற்கு அனுப்பி வைத்தார். பொருளுரை: தாமோதர பண்டிதர் முன்பு பிரஜ கிராமத்தில் வைஷ்பாய என்று அறியப்பட்டார். அவர் சைத்தன்ய மகாபிரபுவை பற்றிய செய்திகளை சச்சி மாதாவிற்கு எடுத்துச் செல்வது வழக்கம். ரத யாத்திரை திருவிழாவின் போது அவர் சச்சி மாதாவிடமிருந்து செய்திகளை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிற்கு கொண்டு வருவார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னும் ஒன்று பண்ணிக்கணும். நீங்கள் தாமோதர பண்டிதர் வந்து த கௌர கணோத தேச தீபிகா. ஓகே, அதில் வந்து நூல் என்ன கொடுத்துருக்காங்க, இவர் விருந்தாவன் லீலையில் வந்து சைபியா
அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டார். இந்த மாதிரி நீ கண்டிச்சவனே ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டார். யார்? சைத்தன்ய மகாபிரபு. ஆமாம், அவர் வந்து என்ன பண்ணார், தாமதம் பண்ணிட்டா நீங்கள் வெஸ்ட் பெங்கால் போயிட்டு எங்கள் அம்மாவை மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் ரொம்ப அந்தரங்கமான மெசேஜை வந்து கொடுத்து அனுப்புகிறார். ஓகே, இந்த மாதிரி அவரை இவர் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. 33 படிக்கலாம். தாஹாரானுஜ சங்கர பண்டிதா சங்கர பண்டிதா பிரபுபாதா உபதானா ஜரா நாமா விதிதா பிரபுபாதா பாதனா ஜரா நாம விதிதா. தாமோதர பண்டிதரின் இளைய சகோதரர் 11வது கிளையான சங்கர பண்டிதர் என்று அறியப்பட்டார். அவர் பகவானுடைய பாதுகையாக கொண்டாடப்பட்டார். ஆமா, 11th பிரான்ச் வந்து எங்கர் பிரதர் தாமோதர பண்டிதர், சங்கர பண்டிதா. அவர் தான் லார்டுடைய ஷூ, பாதுகை. வெரி நைஸ். இன்னொரு ஸ்லோகம் படிச்சுங்க மாதாஜி. சதாசிவ பண்டிதா ஜரா பிரபுபதயாசா சதாசிவ பண்டிதா ஜரா பிரபுபதே ஆஷா பிரத்தமே நித்யானந்தேரா ஜாரா கேர ரஸ்வாசா பிரத்தமே நித்யானந்தே ராஜா ராகா ரோ வாசா. ஒரே நிமிஷம் மாதாஜி. சத்யா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. 10.34. ஓகே பேபி. படிங்க மாதாஜி. 12வது கிளையாகிய சதாசிவ பண்டிதர் பகவானின் தாமரை திருவடிகளுக்கு சேவை செய்வதில் எப்பொழுதும் ஆர்வம் கொண்டிருந்தார். நித்யானந்த பிரபு நவதீபத்துக்கு வந்த போது அவரது இல்லத்தில் தங்கும் அளவிற்கு அவர் நல்லதிஷ்டம் கொண்டிருந்தார். பொருளுரை: சதாசிவ பண்டிதர் ஒரு தூய பக்தர் என்றும் நித்யானந்த பிரபு அவரது இல்லத்தில் தங்கினார் என்றும் சைத்தன்ய பாகவதத்தின் அந்நிய காண்டத்தின் 9வது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சதாசிவ பண்டிதர் 12th பிரான்ச். ஓகே, அவர் பகவானுடைய பொற்பாதங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக தொண்டு செய்கிறார். ஸோ நித்யானந்த பிரபு அவருடைய வீட்டில் தங்கியிருக்கிறார். எவ்வளோ இது பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். மலைவாசம் பிரபு நீங்கள் தான் பண்ணுற 35. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சினிஷிமா உபசாதா பிரத்யும்ன பிரம்மச்சாரி ஸ்ரீ நிருசிம்ஹ உபாசக பிரத்யும்ன பிரம்மச்சாரி பிரபுதாரா நாம கைலா நரசிம்மானந்த கரி. பிரபுதார நாம கைலா நரசிம்ம ஆனந்த கரி. 13வது கிளை பிரத்யும்ன பிரம்மச்சாரி. அவர் பகவான் நரசிம்ம தேவரை வழிபடுவார் என்பதால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவரது பெயரை நரசிம்மானந்த பிரம்மச்சாரி என்று மாற்றினார். 10.35. ஒரே நிமிஷம் bro. 10.35. படிங்க bro. சாரி bro. பொருளுரை: பிரத்யும்ன பிரம்மச்சாரி ஸ்ரீ சைத்தன்ய சதாமிருதத்தின் அந்நிய லீலையின் 2வது அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ளார். அவர் சைத்தன்ய மகாபிரபுவின் மிகச்சிறந்த பக்தராவார். மகாபிரபு அவரது பெயரினை நரசிம்மானந்தர் என்று மாற்றினார். பாணிஹாட்டியில் உள்ள ராகவ பண்டிதரின் இல்லத்திலிருந்து சிவானந்தரின் இல்லத்துக்கு வரும்போது பகவான் சைத்தன்ய மகாபிரபு நரசிம்மானந்த பிரம்மச்சாரியின் இதயத்தில் தோன்றினார். இதனை அங்கீகரிப்பதற்காக ஜெகநாதர், நரசிம்ம தேவர், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஆகிய 3 விக்கிரகங்களின் உணவினை நரசிம்மானந்த பிரம்மச்சாரி ஏற்பது வழக்கம். இது சைத்தன்ய சரிதாமிருதம் அந்நிய லீலை 2வது அத்தியாயத்தில் 48 முதல் 78 வரை உள்ள ஸ்லோகங்களில் கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு குலியாவில் இருந்து விருந்தாவனத்தை நோக்கி செல்கிறார் என்னும் தகவலை பெற்ற மாத்திரத்தில் நரசிம்மானந்தர் தம்மை தியானத்தில் மூழ்கடித்தார். நமது மனச்செயல்களின் மூலமாக குலியாவில் இருந்து விருந்தாவனத்துக்கு தரமான சாலை ஒன்றினை அமைக்க துவங்கினார். ஆனால் திடீரென்று அவரது தியானம் கலைந்தது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இம்முறை விருந்தாவனத்துக்கு செல்ல மாட்டார் என்றும் கானாய் நாட்டசாலா என்று அறியப்படும் இடம் வரை மட்டுமே பயணம் செய்வார் என்றும் அவர் மற்ற பக்தர்களிடம் கூறினார். இது மத்திய லீலையின் முதல் அத்தியாயத்தில்
ஸ்லோகங்கள் 155 முதல் 162 வரை விளக்கப்பட்டுள்ளது. கௌர கனோத் தேஷு திவிகா 74 கூறுகின்றது, அவேஷஷ் சததா ஞேயோ மிஸ்ரே பிரத்யும்ன ஞாகே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிரத்யும்ன மிஸ்ரர் அல்லது பிரத்யும்ன பிரம்மச்சாரியின் பெயரை நரசிம்மானந்த பிரம்மச்சாரி என்று மாற்றினார். ஏனெனில் அவரது இதயத்தில் பகவான் நரசிம்மதேவர் குடிக்கொண்டிருந்தார். பகவான் நரசிம்மதேவர் அவருடன் நேரடியாக பேசியது வழக்கம் என்றும் கூறப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பாருங்க எவ்வளோ அருமையாக போட்டிருக்காங்க பாருங்க. இந்த பாணிகட்டி பிளேஸ் போகணும் கட்டாயம் மாயப்பூர் படம் வரும்போது. அது தான் பேர் தரப்பதி யூஸ்வலாக கூப்பிட்டு வருவார். அந்த பாணிகட்டியில் பக்கத்தில் ராகவ பண்டிட் ஹவுஸ் இருக்குது. அதுலேருந்து சிவானந்த வீட்டுக்கு வரும்போது, சிவானந்த பிரபுவோடைய வீட்டுனா அங்கே வந்து வெஸ்ட் பெங்கால், ஓகே, அங்கே வரும்போது சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணார், நரசிம்ம ஆனந்த பிரம்மச்சாரியுடைய இதயத்தை தோன்றார். இவர் பாங்க தன்னுடைய இதயத்தில் ரோடு அமைக்கிறார், அப்படியே மனசுலேயே ரோடு கட்டுறாரு. சைத்தன்ய மகாபிரபு புலியாலேருந்து விருந்தாவன் போகிறது, சரிங்களா? ஸோ அது கனாய் நட்டாசாலா அந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். கனாய் நட்டாசாலாவில் அங்கே வந்து இடம்லாம் இருக்குன்னு நினைக்கணும். மெயின்டைன் பண்ணுறாங்க, இஸ்கானத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. கனாய் நட்டாசாலா புலியாங்கிறது புலியா தான் ஹரிதாஸ் தாக்கூரா புலியா தான் போட்டுருக்குதுல. அதேமாதிரி கனாய் நட்டாசாலாங்கிறதும் இஸ்கான், அந்த ஏதோ இஸ்கான் டெம்பிள் இருக்குது கனாய் நட்டாசாலா. ஸோ நரசிம்மன் நேரவே பேசுவாராம். பாருங்கள் எவ்வளோ பெரிய பக்தர் இருப்பார். நரசிம்மதே யூஸ் டு டாக் ஹிம் டைரக்ட்லி. ஓகே அடுத்த சொன்ன 36 படிக்கிறேன். 36. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நாராயண பண்டிதா ஏகபடாயி உதாரா. நாராயண பண்டித படகி உதார. சைத்தன்ய சரணாபினோ நாஹி ஜானே ஹாரா. சைத்தன்ய சரண வினோ நாகி ஜானே ஹர. 14வது கிளையான நாராயண பண்டிதர் மிகச்சிறந்த தாராள மனம் கொண்ட பக்தர் ஆவார். அவர் ஸ்ரீ சைத்தன்யரின் தாமரை திருவடிகளை தவிர வேறு புகலிடம் அறியாதவர். பொருளுரை: நாராயண பண்டிதர் ஸ்ரீவாச தாக்கூரின் சகாக்களில் ஒருவர். அவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை ஜெகநாதபுரியில் காண்பதற்காக தாக்கூரின் சகோதரரான ஸ்ரீராம பண்டிதருடன் சென்றார் என்று சைத்தன்ய பாகவதத்தின் அந்நிய காண்டத்தின் 8வது அத்தியாயத்தின் 36வது ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ நாராயண பண்டிதர் வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர் அசோசியேட், ஓகே. அவர் சைத்தன்ய மகாபிரபு எவ்வளோ சேர்ந்து பார்த்தா ஸ்ரீராம பண்டிதா. இவங்க எல்லாமே பிரான்ச் தான். இவர் எத்தனை பிரான்ச்சு? 14th பிரான்ச், ஓகே. ஓகே ப்ரோ, ஓகே, தேங்க்யூ ப்ரோ. நீங்கள் வீட்டில் படுக்கோங்க. இப்போ என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. 37, 37, 38 படி. நீ 39, 40 கொஞ்சம் படிக்கலாம், ஓகேவா? 37, 38, 39, 40 கொஞ்சம். 37, 10.37. ஸ்ரீமான் பண்டிதா ஷாகா பிரபுரா நிஜபிருத்யா. श्रीमान पंडित शाखा प्रभुरा निज कृत्या. देवती धरण्य जबे प्रभु करे न नृत्या. देवती धरण्य जबे प्रभु करे न नृत्या. The 15th branch was Shriman Pandita. Shriman Pandita, who was a constant servant of Lord Chaitanya Mahaprabhu. He is used to carry a torch while Lord dance. Jai Shri Prabhupada. Shriman Pandita was among the companion of Lord Chaitanya Mahaprabhu when the Lord performed Sankirtanam. When the Lord Chaitanya dressed himself in the form of goddess Lakshmi and danced in the street of Navadvipa, Shriman Pandita carried a torch to light the way. ஸ்ட்ரீட்டில் நடனம் பண்ணும்போது அவர் லைட்டை வச்சு இது பண்ணுறார். ஸ்ரீமான் பண்டிதா, ஓகே. இது வந்து இந்த சைத்தன்ய சோதனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நுணுக்கமான டாபிக். பக்தர்கள்லாம் அது அதனால் இதெல்லாம் அந்த பிரான்ச்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியாது, அதோடைய சுவை வந்து நமக்கு தெரியும். எப்போ தெரியும்னா இந்த மாதிரி பக்தர்கள் குழு இருக்கும்போது நமக்கு தெரியும். ரொம்ப முக்கியமான இதெல்லாம் அந்த கிளைகள்லாம். அதுக்கடுத்து சுக்லாம்பர பிரம்மச்சாரி நினைக்க பார்ப்போம். 38. शुक्लांबरा ब्रह्मचारी बड़ा भाग्यवान. शुक्लांबरा ब्रह्मचारी बड़ा भाग्यवान.
जारान्नमागी गाडी खाइला भगवान Translation: The 16th branch Shuklambar Brahmachari was very fortunate because Lord Chaitanya Mahaprabhu jokingly or seriously begged food from him or sometimes snatched it from him forcefully and ate it. அவரது பிடிங்கி சாப்பிட்டாரு. ஓகே. It is said that the Shuklambar Brahmachari, an inhabitant of Navadvipa, was Lord Chaitanya Mahaprabhu's first companion in the Sankirtana movement. First companion in the Sankirtana movement, Shuklambar Brahmachari. When Lord Chaitanya returned from Gaya after initiation, he stayed with Shuklambar Brahmachari because he wanted to hear from the devotee about the pastime of Lord Krishna. From this devotee, Shuklambar Brahmachari கேட்கணும் ஆசை இருந்தது. அதனால் இனிஷியேஷன் வாங்கணும், உடனே அவர் வீட்டுக்கு வந்துட்டார். ஓகே. Shuklambar Brahmachari collected alms of rice from the inhabitants of Navadvipa. And Shri Chaitanya Mahaprabhu took the pleasure in eating the rice that he cooked. It is said that Shuklambar Brahmachari was one of the wife of the Yajnik Brahmanas. அந்த சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் பலராமரும் அங்கே அந்த காட்டில் வந்துட்டு இருக்கும்போது அப்போ ரொம்ப பசிக்குதுப்பாங்க அந்த கோபாஸ்லாம். நான் இருக்குல்ல ஹாசினி கோபாஸ்லாம் பசிக்குன்னு சொன்னோன்னே கிருஷ்ண பலராம் சொல்லுவாங்க, பக்கத்தில் தான் யஜ்ஞம் நடக்குது, அது பிராமணன் போய் கேளுங்க, என் பேரை சொல்லாதீங்க, ஏன்னா நான் வந்து வைஷ்யாவோடைய பையன், பலராமர் பேர் சொல்லுங்கள், அவர் சத்ரியாவோட பையன், அதனால சத்ரியா அவங்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் போய் கேட்டோன்னா அவங்க என்ன பண்ணுவார், அவங்க 2 பேர் பேரும் சொல்லுவாங்க. பட் கிருஷ்ணா சொல்லும்போது இப்படி தான் சொல்லி அனுப்புவார். அவங்க 2 பேரையும் சொல்லி தான் கேட்பாங்க. பட் ஆனால் அவங்க கண்டுக்கிடவே மாட்டாங்க. சரி அப்போ வந்து பசிக்கு இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொன்னோடனே கண்டுக்கிட்டவே இல்லைன்னு சொன்னோன்னே திருப்பி கிருஷ்ணா அவங்க போக சொல்லுவார். போய் இந்த வட்டம் அந்த யஜ்னிக் பிராமனுடைய ஒய்ஃப்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. ஒய்ஃப்கிட்ட போய் கேளுங்கன்னா ஒய்ஃப்கிட்ட போய் கேட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, உடனே அவங்க வீட்டில் எல்லாம் தடதடன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இல்லை நாங்கள் போய் கொடுக்குறோன்னு சொல்லி எல்லாம் அங்கே ஃபுல் ப்ரிப்பரேஷன் எடுத்து வந்துடுவாங்க. சில ஒரு பிராமணன் வந்து அலோ பண்ண மாட்டாங்க ஒரு மாதாஜியை, வெளியே போகக்கூடாது. மற்றவங்களாம் சொல்லுவாங்க, ஆனால் அவங்க மற்றவங்களை மீறி போயிடுவாங்க எல்லாரும். ஆனால் ஒரு அம்மா வந்து வெளியே விட மாட்டாங்க, கதவை போட்டி வச்சுருவாங்க, அந்த அம்மா உயிரை விட்டுருவாங்க. மற்றவங்களாம் போய் பார்ப்பாங்க. அப்போ அந்த பிரசாதத்தை நல்லா பிரசாதம் சாப்பிடுவார். அப்புறம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லுவார். வீட்டுக்கு போனால் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க மாதாஜிஸ்லாம். இல்லை யாரும் ரிஜெக்ட் பண்ண மாட்டீங்க போங்க, கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணால் அது அல்டிமேட் சொன்னோன்னா அவங்க போவாங்க திருப்பி. அதில் ஒருத்தர் தான் என்னது இந்த சுக்லாம்பர பிரம்மச்சாரி இப்போ வந்திருக்கிறார். இப்போ இது எவ்வளோ இது பாருங்கள், ஒருத்தர் ஆணா பெண்ணா இருக்கலாம், ஆனால் அடுத்த அது பெர்ஃபெக்ட் ஆகிட்டாங்க இல்லையா அந்த மாதாஜி. அப்போ அடுத்த பிறவியில் அவங்களுக்கு எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு யூனிவர்ஸில் எந்த யூனிவர்ஸில் அவங்க கிருஷ்ணன் வந்திருக்காரு லீலை பண்ணுறாரோ, சைத்தன்ய மகாபிரபு லீலை பண்ணும்போது அவங்க வந்து கலந்துக்கிறாங்க. இப்போ அவருக்கு ட்ரைனிங். இப்போ அப்படியே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, படிங்க. During the time of Lord Krishna's pastime in Vrindavana, Lord Krishna begged food from the wife of Yajnik Brahmanas, and Lord Chaitanya Mahaprabhu performed a similar pastime by begging rice from Shuklambar Brahmachari. ஸோ இது வந்து இது ஒரு பாஸ்டைம். ஓகே 39 இப்போ ஹாசி ரெடியா 39. நந்தனாச்சாரியா சாகா ஜகதே விதிதா लुकाया दुई प्रभुरा जारागारे स्थिता. Translation: Nandanacharya, the 17th branch of Lord Chaitanya's tree, is celebrated within the world because the two Prabhus, Lord Chaitanya and Nityananda, sometimes lived in his house. Purport by Sri Venkatesa A.C. Bhaktivedanta Swami Srila. Nandanacharya was another companion of Lord Chaitanya Mahaprabhu during his Kirtan pastimes in Navadvipa. Sri Nityananda Prabhu as Avaduta travelled on many pilgrimages, and he first came to Sri Navadvipa Dhamma. He remained hidden in the house of Nandanacharya. It is there that he first met all the devotees of Lord Chaitanya Mahaprabhu. When Chaitanya Mahaprabhu exhibited his Mahaprakash, he asked
Ramai Pandita to call Advaita Prabhu, who was hiding in the home of Nandanacharya, for Chaitanya Mahaprabhu could understand that he was hiding. Similarly, Lord Chaitanya also sometimes hide in the home of Nandanacharya. In this connection, one may refer to Sri Chaitanya Bhagavata, Madhya Kanda, chapter 6 and 17. Ramai Pandita to call Advaita Prabhu, who was hiding in the home of Nandanacharya. He was hiding, Advaita Acharya hiding, yeah. Hid in the home of Nityananda Prabhu அங்கே தான் இருப்பாராம், Advaita Acharya இருப்பார், Chaitanya Mahaprabhu அங்கே சில சமயம் இருப்பார். ஓகே, ஆனால் இது எந்த இடத்துல இருக்குன்னா, ஈஸ்வர ஜெயஸ்ரீ மாதாஜி நம்ம வந்து ஒரு மாயாப்பூரில் இனிஷியேஷன் ஆனப்போ ஒரு இடத்துல தங்கியிருந்தோம்ல, நான் இருக்கா உங்களுக்கு? அதுக்கு எதிர்த்தாப்புல தான் இந்த வீடு இருக்கு, இந்த அவங்க அந்த இடம் இருக்கு, நந்தனாச்சாரியா வீடு. சரி, ஓகே மேடம், அது வீட்டில் போட்டுக்கோங்க. இது பேக்ரவுண்ட் சவுண்ட். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த நந்தனாச்சாரியாவுடைய ஹவுஸ் வந்து இஸ்கான்லேருந்து கொஞ்சம் உள்ளே போயிட்டு கங்கை நோக்கி போகணும் இல்லையா, இந்த சைடில் ரோட்டில் நடந்தே போனோம்னா அந்த கங்கை, அந்த பிரபாத் காட் தான் அது பேர், அதுக்கு எதிர்த்தாப்புல வரும், ஆப்போசிட்டில் வரும். இப்போது ஒரு கௌடி ஆசிரமம் இருக்காங்க, அங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த கெஸ்ட் ஹவுஸ் கூட இருக்குது. ஆமாம், அது பேர் மறந்து போகுது கரெக்டாக, என்னோட ஜெகநாத் ஆசிரமம் அது வரும். ஓகே, நான் இல்லை ஆக்சுவலாக. ஸோ நந்தனாச்சாரியா வீடு அதுதான், அதில் ஒரு ஆசிரமம் வந்துருச்சு, கௌடி ஆசிரமம் வந்துருச்சு. ரொம்ப விசேஷமான பிளேஸ். இதெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தபுரம் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறான். எங்கே மீட் பண்ணுறாங்க? நந்தனாச்சாரியா ஹவுஸில். ஓகே, 40 பண்ணிக்கலாம். ஆமாம், விஸ்வரூபா அவர் தான் அங்கே மெர்ஜ் ஆயிடுவார் இல்லையா, 2 பேர் மெர்ஜ் ஆயிடுவாங்க. நித்யானந்த பிரபு இங்கே ஏகச்சக்கரில் இருப்பார் இல்லையா. அப்படியா? ஓ, அது தெரியல எனக்கு. அப்படி தெரியல எனக்கு. ஆனால் கம்பெனி ஆஃப் சைத்தன்ய மகாபிரபு தான் போட்டுருக்காரு. மேபி தெரிஞ்சால் நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்து 40. ஓகே, 10.40. श्री मुकुंद दत्ता शाखा प्रभुरस समाध्यायी, श्री मुकुंद दत्ता शाखा प्रभुरस समाध्यायी, जाहार कीर्तने नाचे चैतन्य गोसाई, जाहार कीर्तने नाचे चैतन्य गोसाई. Translation: Mukunda Datta, a classmate of Sri Chaitanya's, was another branch of Chaitanya tree. Lord Chaitanya danced while he sang. But Sri Mukunda Datta was born in Chattagrama district in the village of Chanhara, which is the jurisdiction of police station named Patia. இவர் எவ்வளோ சொல்றாரு பாரு, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் கொடுத்தார் பிரபாத் இல்லையா, போய் பார்க்கலாம் அந்த இடத்துல. This village is situated in 10 crores about 20 miles from the home of Pundarika Vidya. So Pundarika Vidya வீட்டிலேருந்து 20 மைல் தூரம், அப்போ 30 கிலோமீட்டர் கரெக்டா. ஓகே, in the Ganodesha Deepika 140 it is said Rajasatu Gaya Koyo. இதுதான் நினைக்கிறேன், பெங்கால் தான். Rajasito Gaya Koyo Mukundam Madhuvrata. படி Rajasito Gaya Koyo Madhukanta Madhuvrata Madhuvrata Mukunda Vasudeva Dattau Gauranga Gaya Koyo. In Braja there were 2 very nice singers named Mukunda Kanta and Mukunda Vrata. Madhuvrata. Mukunda Kanta, Madhukanta, Madhuvrata. Madhu and Madhuvrata. They appeared in Chaitanya Leela as Mukunda and Vasudeva Datta. Brajala Madhukanta, Madhuvrata இருந்தாங்க. இதுல வந்து Chaitanya Leela Mukunda and Vasudeva Datta, who were singers in the society of Lord Chaitanya Mahaprabhu. When Lord Chaitanya Vasudeva பண்ண பாட்டு என்ன? Jaya Jaya Jagannath Sachidananda Devane Gore. அது கோஷில வாசுதேவ கோஷில. Vasudeva Datta கிடையாது.
ஓகே, அப்போ வாசுதேவத்தை எதை பாட்டு பண்ண ஓகே, நிறைய பேர் இருக்காங்க. வாசுதேவ் ஒரு லெப்பர் கூட இருப்பார் இல்லையா? லெப்பர் கூட இருப்பார். அது வாசுதேவ் விப்ராவா? வாசுதேவ் ஓகே, வாசுதேவ் கோஸ், வாசுதேவ் தத்தா, வாசுதேவ் விப்ரா, நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, படிங்க. When Lord Chaitanya Mahaprabhu was a student, Mukunda Datta was his class friend, and then they frequently engaged in logical arguments. Sometimes Lord Chaitanya Mahaprabhu would fight with Mukunda Datta using tricks of logic. This is described in Chaitanya Bhagavata, Adi Kanda, chapters 11 and 12. When Lord Chaitanya Mahaprabhu returned from Gaya, Mukunda Datta gave him pleasure by reciting verses from Srimad Bhagavatam about Krishna Leela. It was by his endeavor that Gadadhara Pandita Goswami became a disciple of Pundarika Vidyanidhi as stated in Chaitanya Bhagavata, Madhya Kanda, chapter 7. இவரும் முகுந்த பிரபுவும் கதாதர பண்டிட்டும் அந்த புண்டரிக்க வித்யாநிதி வீட்டுக்கு போவாங்க இல்லையா? அது பெரிய பாஷ்யம், கரெக்டா? ஸோ அவர் தான் காரணம் இவர் அங்கே இனிஷியேஷன் வாங்குறதுக்கு. புண்டரிக்க வித்யாநிதி யாரு? ரஜாலி இல்லைல்ல, ராதாராணி அப்பா விஷபானு, கரெக்ட். ஓகே. When Mukunda Datta in the courtyard of staying in the courtyard of Srivastava. Sand in the courtyard of Srivasa Prabhu, Mahaprabhu danced with his singing, and Lord Chaitanya for 24 hours exhibited an ecstatic manifestation known as Satapariha. Mukunda Datta inaugurated the function by singing. 21 மணி நேரம் சைத்தன்ய மகாபிரபு டான்ஸ் பண்ணியிருக்காங்க. 21 மணி நேரம் கண்டினியூஸாக. ஒருத்தர் 72 ஹவர்ஸ் டான்ஸ் பண்ணல, ஒரு பேர் என்ன படித்தோம் ரீசெண்டாக. 72 மணி நேரம் கண்டினியூஸாக டான்ஸ் பண்ணுவார். வக்ரேஸ்வர் பண்ணி தானே? வக்ரேஸ்வர் பண்ணியா? இப்போ அப்படி தான் படித்தோம் பாருங்க. அதில் வக்ரேஸ்வர் பண்ணி தான் வரும். பிருந்தா பார்த்தீங்களுக்கு நான் இருக்கா? ரீசெண்டாக படித்தோம்ல, 72 மணி நேரம் ஒருத்தர் டான்ஸ் பண்ணுவார். 72 ஹவர்ஸ் வக்ரேஸ்வர் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு நான் இருக்கு. நீங்கள் பாருங்க, எனக்கு பிருந்தா பார்த்தீங்க உங்களுக்கு நான் இல்லையா? சரி, பரவாயில்ல. சரி, படிக்கலாமா ஆஸ்மி? Sometimes Lord Chaitanya Mahaprabhu chastised Mukunda Datta by calling him Kadajatiya Beta because he attended many functions held by different classes of non-devotees. This is stated in Chaitanya Bhagavata, Madhya Kanda, chapter 10. When Lord Chaitanya Mahaprabhu dressed himself as a goddess of fortune to dance in the house of Chandrasekhara, Mukunda Datta began the first song. Before disclosing his desire to take the renounced order of life, Lord Chaitanya first went to the house of Mukunda Datta, but at that time Mukunda Datta requested Lord Chaitanya Mahaprabhu to continue his Sankirtan movement for few days more before taking sannyas. This is stated in Chaitanya Bhagavata, Madhya Kanda, chapter 26. The information of Lord Chaitanya's accepting the renounced order was made known to Gadadhar Pandit, Chandrasekhara Acharya and Mukunda Datta by Nityananda Prabhu, and therefore all of them went to Katwa and arranged for the Kirtan and all the paraphernalia for Lord Chaitanya's acceptance of sannyas. After Lord took sannyas, they all followed him, especially Sri Nityananda Prabhu, Gadadhar Prabhu and Mukunda Datta, who followed him all the way to Purushottam Kshetra. In this connection, one may refer to Sri Chaitanya Bhagavata, Antya Kanda, chapter 2. In this place, known as Jaleswara, Nityananda Prabhu broke the sannyasa rod of Chaitanya Mahaprabhu. Mukunda Datta was also present at that time. He went every year from Bengal to see Lord Chaitanya at Jagannath Puri. இதில் இதில் போட்டு பார்த்தீங்களா, இந்த கடஜாத்தியா பேட்டா. ஏன்னா இந்த முகுந்தத்தா என்ன பண்ணுவார்னா நிறைய விஷயங்களை கவனிப்பார். இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஒருத்தர் நிறைய அந்த மாயாவாதி சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனிப்பார். இந்த மாதிரி அவர் பண்ணுறது என்ன இந்த தவறு.
அதனால் சைத்தன்ய மகாபிரபுட்ட என்ன சொல்லிடுவார்னா, உனக்கு வந்து அவன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிடுவார், வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுவார் சைத்தன்ய மகாபிரபு. மூஞ்சித்தாவன் அவன் வந்து இப்போ டிவோட்டிஸ்லாம் கேட்பாங்க, அடுத்த ரூமில் உட்காந்துருப்பார், அவன் வரக்கூடாது, ரூமுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிடுவார். அப்போ எப்போ தான் அவருக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி கேட்பாங்க பக்தர்கள்லாம். எப்போ தான் அவங்கள அவன் மீட் பண்ணலாம்னு, அவன் வந்து மில்லியன் பிறவி எடுத்தால் தான், 10 லட்சம் பிறவி எடுத்ததுக்கப்புறம் தான் என்னை வந்து பார்க்க முடியும் அப்படின்றவர். ஓகே, உடனே பக்தர்கள்லாம் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருப்பார் மூந்தத்து பிறகு எப்போ சைத்தன்ய மகாபிரபு மீட் பண்ணலான்னு. பக்தர்லாம் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் மாயாவேதம்லாம் கேட்குறதுனால உங்களுக்கு வந்து உங்களை பார்க்க முடியாது சொல்லிட்டாரு, உங்களுக்கு எப்போ விடுதலை கிடைக்குன்னு கேட்டதுக்கு 10 லட்சம் பிறவிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்குன்னு சொன்னோடனே அவர் உடனே டான்ஸ் பண்ணி பாடி ஆடுவார். ஓ சூப்பர், எனக்கு 10 லட்சம் பிறவிக்கு அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு மீட் பண்ணிடுவேன்னு சொல்லி ஆடினோடனே சைத்தன்ய உடனே ஆர்டர் பண்ணி உள்ளே வர சொல்வார், வந்து கட்டி பிடிச்சிடுவார். ஸோ இந்த மாதிரிலாம் நைஸான பாஸ்டிங்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து விவரிச்சிருப்பாங்க, சைத்தன்ய பாகவத்தில் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம். ஓகே, அது ரொம்ப நைஸ். முடிச்சிட்டோம் இல்லையா? அது 40 முடிச்சிட்டோம் கரெக்டா? 41. வருஷம் இங்கே போகிறாரு. எங்கே போகிறாரு? வருஷம் ஜெகநாதபுரி போகிறார். பெங்காலேருந்து நிறைய டிவோடிஸ் போவாங்க. இல்லை இவரும் என்ன பண்ணுறாரு, பெங்காலேருந்து போகிறார். பிருந்தா மாதாஜி 41 படிங்க. அதுக்கடுத்து இவங்க சத்யா மாதாஜி படிக்கட்டும். 42 சத்யா மாதாஜி படிக்கணும். 41 நீங்கள் படிங்க பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. வாசுதேவ தத்தா பிரபுரா பிருத்ய மகாஷயா. வாசுதேவ தத்தா பிரபு பிரியதா மகாஷயா. சகஸ்ரமுகே ஜாரா குணா கோகிலே நஹயா. சகஸ்ரமுகே ஜாரா குணா காலி நோ நஹயா. ஸ்ரீ சைத்தன்ய மரத்தின் 19வது கிளையான வாசுதேவ தத்தர் பகவானின் மிக அந்தரங்கமான பக்தரும் மாமனிதரும் ஆவார். ஆரோக்கியமான ஆயிரக்கணக்கான வாய்களை கொண்டும் அவரது குணங்களை விளக்கவியலாது. பொருளுரை: முகுந்த தத்தரின் சகோதரரான வாசுதேவ தத்தரும் சட்ட கிராம பகுதியில் வசித்தவர் ஆவார். சைத்தன்ய பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது, ஜரா சத்தனே கிருஷ்ண ஹயா ஆப்பனே விக்கிரயா. வாசுதேவ தத்தர் கிருஷ்ணரையே விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு சக்தி உடையவராக இருந்தார். வாசுதேவ தத்தர் ஸ்ரீனிவாச பண்டிதரின் இல்லத்தில் தங்கியிருந்தார். சைத்தன்ய மகாபிரபு வாசுதேவ தத்தரின் மீது மிகவும் திருப்தியுற்று மிகுந்த பாசத்துடன் இருந்தார் என்பதை சைத்தன்ய பாகவதம் விளக்குகிறது. நான் வாசுதேவ தத்தருக்கு மட்டுமே சொந்தமானவன். என்னுடைய உடல் வாசுதேவ தத்தரை திருப்தி செய்வதற்காக மட்டுமே உள்ளது. அவர் என்னை எங்கு வேண்டுமானாலும் விற்கலாம் என்று மகாபிரபு கூறுவதுண்டு. யாரும் இதனை நம்பாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக இது உண்மை என்று அவர் மும்முறை உறுதியளித்தார். அன்புள்ள பக்தர்களே, நான் உங்களிடம் உண்மையாக கூறுகிறேன், என்னுடைய உடல் வாசுதேவ தத்தருக்கு சொந்தமானதாகும் என்று அவர் கூறினார். வாசுதேவ தத்தர் ஸ்ரீ யதுநந்தன ஆச்சாரியருக்கு தீட்சை அளித்தார். யதுநந்தனர் பிற்காலத்தில் ரகுநாத தாச கோஸ்வாமியாக மாறிய ரகுநாத தாசரின் ஆன்மீக குருவாவார். சைத்தன்ய சரிதாமிர்தம் அத்திய லீலை 6வது அத்தியாயம் 161வது ஸ்லோகத்தில் இதனை காணலாம். வாசுதேவ தத்தர் பணத்தினை மிகவும் தாராளமாக செலவழித்தார். எனவே அவருடைய அதிக செலவுகளை கட்டுப்படுத்துவதற்காக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சிவானந்த சேனரை அவருடைய சரகோல அல்லது காரியதரிசியாக செயல்படும்படி வேண்டிக் கொண்டார். வாசுதேவ தத்தர் எல்லா உயிர்வாழிகள் மீது மிகவும் கருணை கொண்டவர். அவர் எல்லா உயிர்வாழிகளின் பாவ விளைவுகளையும் ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவினால் அவர்களை விடுவிக்க விரும்பினார். ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை அத்தியாயம் 15 ஸ்லோகங்கள் 159 முதல் 180 வரை விளக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் தமது அனுபாஷ்ய உரையில் எழுதுகிறார். நவதீபத்தில் ரயில் நிலையத்திற்கு அருகில் தாலி என்னும் பெயர் கொண்ட ரயில் நிலையம் ஒன்று உள்ளது. அதிலிருந்து சுமார் 1 மைல் தொலைவில் மாமராசி
மாம்கச்சி மாத்தாஜி மாம்கச்சி கச்சி சொல்லுங்க, மாம்கச்சி சொல்லுங்க, அவ்வளவுதான். மாம்கச்சி எனப்படும் கிராமம் உள்ளது. அது பிருந்தாவன தாசர் தாகூரின் பிறப்பிடமாகும். தற்போது அங்கே வாசுதேவர் தத்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மதன கோபாலரின் கோயில் ஒன்று உள்ளது. தற்போது இக்கோயிலின் பொறுப்பினை கௌடிய மதத்தின் பக்தர்கள் ஏற்றுள்ளனர். சேவ பூஜை நன்றாக நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் நவதீப பரிக்கிரமாவிற்கு செல்லும் அனைத்து யாத்திரிகர்களும் காசிக்கும் செல்கின்றனர். நவதீப் பரிக்கிரமா இந்நிகழ்ச்சிகளை ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாவூர் அறிமுகப்படுத்திய காலத்திலிருந்து இக்கோயிலானது மிகவும் நன்றாக நிர்வகிக்கப்படுகிறது. இந்த மாம்கச்சின்ற பிளேஸ் வந்து ரொம்ப சிறப்பான இடம். இது பாருங்களேன், பூர்வஸ்தாலி இந்த ஸ்டேஷனுக்கு அங்கே தான் இருக்குது. நவதீப் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் 1 மைல் அவே இந்த வில்லேஜ் நோன் அஸ் மாம்கச்சி. இந்த மாம்கச்சிலாம் வந்து நாராயணி தேவி வந்து என்ன பண்ணுறாங்க, வசிக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய பையன் தான் பிருந்தாவன் தாஸ் தாக்கூர், கரெக்டாக. ஸோ அங்கே தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வீட்டில் தான் வந்து இப்போ ஆசிரமம் இருக்குது. ஓகே, மதன கோபால் அப்படின்ற டிடியை வச்சு வாசுதேவத்தை வந்து வழிபடுறாங்க. வாசுதேவதத்தா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நிறைய மாம்பழம் இருக்குல்ல சாமி, கரெக்டாக. மாம்கச்சி வந்து இல்லை அந்த பிளேஸில் நிறைய மாம்பழம் இப்போ பறிச்சு போட்டாங்களா பண்ணிக்கல போனப்பா? ஆமாம், மாம்கச்சி அந்த இடத்துல அந்த கௌடி வைஷ்ணவ டிவோட்டிஸ்லாம் ஃபுல்லாக மாம்பழம் நிறைய பறிச்சு போட்டாங்க நமக்கு. ஆமாம் இல்லையா? ஃபஸ்ட்டு போனோம் மாம்கச்சிக்கு தனியாக போனோம் நம்ம. இந்த மாம்கச்சி ரொம்ப நல்லது. ஏன்னா பிருந்தாவன் தாஸ் தாக்கூருடைய பர்த் பிளேஸ். ஓகே, பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் யார்? சைத்தன்ய பாகவதம் எழுதினா அவர் தான் வியாசதேவருடைய அவருடைய அந்த இது அவதாரம் எக்ஸ்பென்ஷன். ஓகே, ஸோ அதனால் நவதீப் பரிக்கிரம் ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சது யார்? பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஜ் ஜெய். அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ அந்த நவதீப் பரிக்கிரம் போயிட்டுருக்கு மாயப்பூரில். இங்கே எல்லா இடத்துக்கும் போவாங்க, அப்போ நடந்தே வருவாங்க. ஒரு இடத்துல டென்ட் போட்டிருப்பாங்க. இப்போ கூட அந்த மாயப்பூர் டிவி யார் பண்ணிங்கன்னா அந்த நவதீப் பரிக்கிரம் பார்க்கலாம், நம்ம லைவில் கட்டுவாங்க. ஓகே, இது ஒரு வாரம் நடக்கிற ஃபங்க்ஷன். அது இந்த ஃபங்க்ஷன் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடமா போய் பார்ப்பாங்க. ராஜாப்பூர் ஜெகநாத் நம்ம மாம்கச்சிலாம் போகிறாங்க. ஸோ இது வந்து நல்லா மெயின்டைன் பண்ணாங்க டெம்பிளை. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து அவருடைய அனுபாஷையில் இதை நோட் பண்ணிக்கிறார். மாம்கச்சி ப்ளீஸ் 42 42 சத்யா மாதாஜி 42. ஓகே, போயிடுச்சு. जगते जते का जीवा तारा पापलिया जगते यकते जीवा तारा पापलाना नरक बुंजिते शाहे जीवा शादाया नरक बुंजिते चाहे जीवा छादाया. हरे कृष्ण. श्रील वसुदेव दत्त Thakur wanted to suffer the sinful activities of all people of world, so that Lord Chaitanya Mahaprabhu might deliver them. Oh, thank you, very nice. So வாசுதேவதாஸ் தாக்கூர் என்ன பண்ணா? வாசுதேவ தாக்கூர் என்ன பண்றாருன்னா, இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா லிவிங் என்டிட்டியோடைய பாவங்களையும் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டார். அது எல்லாத்தையும் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்றார். எவ்வளோ கருணை பாருங்கள். அப்படிப்பட்டவர் தான் ஆச்சாரியனை மாற முடியும், மிகப்பெரிய வைஷ்ணவர். ஓகே, எல்லாருடைய பாவங்களையும் கொடுத்தோன்னா சத்யநாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் சொல்கிறார், சத்யநாமா சொல்கிறார், இப்போ எல்லாருடைய பாவத்தை அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அதனால் வந்து என்ன ஆகுது, இது வந்து இந்த லிவிங் என்டிட்டியோடைய நம்பர் குறைஞ்சிடாது. ஏன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு எள்ளு மூட்டையில் ஒரே ஒரு எள்ளு தான் இந்த ஒரு பிரபஞ்சம். இதே மாதிரி ஏகப்பட்ட எள்ளு இருக்குது, ஏகப்பட்ட யூனிவர்ஸ் இருக்குது. அது ஃபுல்லாக லிவிங் என்டிட்டிஸ் நிரம்பி இருக்காங்க, கான்ஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் வந்து இது வந்து பண்ணியும் வந்து இது கிடையாது இந்த மாதிரி சொல்வார் சத்யநாமா பிரபு. ஓகே, அதனால் அது விஷயம் பண்ண மாட்டார். ஆனால் இவருடைய எண்ணங்கள் பாரு, வாசுதேவ தாக்கூர் வந்து எல்லாருடைய பாவங்களும் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ இவர் மலைவாச பிரபு 43. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா.
ஹரிதாஸ் தாக்கூரா சகாரா அத்புத சரிதா ஹரிதாஸ் ठाकुर शाकर अद्भुत सरिता तीन लक्ष नाम देह लयेन अपदिता தின லக்ஷ நாம தேகோ லயேன அவதித. சைத்தன்ய மரத்தின் 20வது கிளை ஹரிதாச தாக்கூர். அவருடைய குணநலன்கள் அற்புதமானவை. அவர் தினமும் தவறாமல் 3 லட்சம் கிருஷ்ணநாமத்தினை உச்சரிப்பது வழக்கம். பொருளுரை: பகவானுடைய 3 லட்சம் திருநாமங்களை உச்சரிப்பது என்பது நிச்சயம் அற்புதமானதாகும். எந்த ஒரு சாதாரண மனிதனாலும் அது போன்ற உச்சரிக்க இயலாது. இவரும் ஹரிதாஸ் தாக்கூரின் நடத்தையினை செயற்கையாக நகல் செய்யக்கூடாது. இருப்பினும் ஒவ்வொருவரும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உச்சரிப்பதற்கான உறுதியினை நிறைவேற்றுதல் அவசியமாகும். ஆகவே நாங்கள் எங்களது சமுதாயத்தில் எல்லா சீடர்களும் குறைந்தபட்சம் தினமும் 16 சுற்றுகள் ஜபிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கின்றோம். அத்தகைய ஜபம் உயர்ந்த தரமாக இருப்பதற்கு அபராதங்கள் இன்றி செய்யப்பட வேண்டும். இயந்திரத்தனமான ஜபம் அபராதமின்றி செய்யப்படும் திருநாம உச்சாடனத்தை போன்று சக்தியுடையதன்று. சைத்தன்ய பாகவதத்தின் ஆதி காண்டத்தின் 2வது அத்தியாயத்தில் ஹரிதாச தாக்கூர் புட்டன என்னும் கிராமத்தில் பிறந்ததாகவும் சிறிது காலத்துக்கு பிறகு சாந்திபுரத்துக்கு அருகில் கங்கை கரையில் உள்ள புலியாவில் வசிப்பதற்காக வந்தார் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒரு இஸ்லாமிய நீதிபதியினால் அவர் தண்டிக்கப்பட்டதன் விவரத்தினை சைத்தன்ய பாகவதத்தின் ஆதி காண்டத்தில் 16வது அத்தியாயத்தில் காணலாம். அதிலிருந்து ஹரிதாஸ் தாக்கூர் எவ்வளவு பணிவாக இருந்தார் என்பதையும் அவர் எவ்வாறு பகவான் காரணமற்ற கருணையினை பெற்றார் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் அரங்கேற்றப்பட்ட நாடகங்களில் ஹரிதாஸ் தாக்கூர் காவல்துறை தலைவரின் பாகத்தை ஏற்று நடித்தார். பேனா போலா என்ற இடத்தில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்கையில் அவர் சாக்ஷாத் மாயாதேவியினால் சோதிக்கப்பட்டார். ஹரிதாஸ் தாக்கூரின் மறைவானது சைத்தன்ய சதாமிகத்தின் அந்நிய லீலையின் 11வது அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஹரிதாஸ் தாக்கூர் புல்னா மாவட்டத்தில் உள்ள புட்டன என்னும் ஊரில் தான் தோன்றினார் என்பதை உறுதியாக கூற இயலாது. முன்பு இந்த கிராமம் 24 பர்கனா மாவட்டத்தின் சாத்தக்ஷுரா கோட்டத்துக்கு உட்பட்டதாக இருந்தது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. பேனா போலா இந்த இடத்துல வந்து அந்த மாயாதேவி வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க ப்ராஸ்டியூட் ஹரிதாஸ் தாக்கூர் மிட் நைட்டில் வந்து. ஓகே, ஸோ 3 லட்சம் நாமங்கள் சொல்கிறார். அதனால் நம்ம வந்து ஹரிதாஸ் தாக்கூரை இமிடியேட் பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு கவுண்ட் இருக்குல்ல, அது கீழே போகக்கூடாதுன்னு பிரபார் சொல்கிறார். நார்மலாக 16 மாலைகள் எல்லோரும் பண்ணணும் அப்படின்னு பிரபார் சொன்னாலும் மினிமம் ஓகே அப்படி சொன்னாலும் இந்தியன் எல்லோரும் எவ்வளோ பண்ணணுமா, எல்லா இந்தியர்களும் 25 மாலைகள் மினிமம் பண்ணணும்னு சொல்லி பிரபார் சொல்லியிருக்கிறார். ஓகே, ஸோ 25 ரோல்ஸ் வந்து இந்தியன்ஸ் பண்ணணும். வெஸ்டர்ன்ஸ்னால் பண்ண முடியாதனால 16 மாலைகள் சொல்லியிருக்கேன் அப்படின்னு எழுத சொல்கிறார். ஸோ அதனால் என்னென்ன மினிமம் இருக்கோ அதை பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் இந்த மாதிரி ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி நான் ஒரு இடத்துல உட்காந்து பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஆப்பிரிக்க நாட்டுக்காரர் வந்து இந்தியாவுக்கு வந்தார். பிரபுபாட்ட சொல்லிட்டு நான் இப்படி தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். போய் 2-3 நாள் உட்காந்துருந்தார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேண்டுப்பேன் முடியாது. ஓகே, ரொம்ப கடினம். ஓகே, ஏன்னா நமக்கு வந்து பணமும் பெண்ணும் தான் நாமத்துக்கு வரும். இந்த மாதிரி தனியாக உட்காந்து ஷேர் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ப்ரீச் பண்ணுறோம். 4 பேரை கிளாஸ் வாங்கன்னு சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். நம்ம சொல்லும்போது அவங்க 4 சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம சேவைகள் பண்ணுறது, மேனுவலாக சேவை பண்ணுறது, ஃபிசிக்கலாக சேவை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்ம டெம்பிளில் போய் கிருஷ்ணரை பார்க்குறது, இந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டி இருந்தால் தான் நம்ம மனசு வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால் கண்ட்ரோல் வச்சுக்க முடியும். அப்புறம் திருத்தலங்கள் இந்த மாதிரி பில்கிரிமேஜ் பிளேஸ்லாம் போகிறது அதெல்லாம் நல்லது தான். ஏன்னா அப்படிலாம் போகும்போது என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த மனசு வந்து ஒருநிலைப்படும். கிருஷ்ணருக்கு சரணடையும் தெரியும் நமக்கு, ஆனால் நம்மளால் சரணடைய முடியல இல்லையா, நம்ம சாதாரண மக்கள் நம்மலாம். அதனால் இந்த மாதிரி பில்கிரிமேஜ் பிளேஸ் போகிறது நம்மளால், அப்புறம் கோயிலுக்கு வாரம் வந்து கிருஷ்ணரை பார்க்குறது, அவருக்கு ஒர்ஷிப் பண்ணுறது, அவர் முன்னால் விழுந்து கும்பிட்றது, பிரசாதம் உட்கொள்வது, எல்லா பக்தரோடு சேர்ந்து பழகிறது, இது எல்லாமே அவசியம். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், மாற முடியும். நான் மொத்தம் சேட் பண்ணிட்டு ஹரிதாஸ் தாக்கூர் தான் 3 லட்சம் சேட் பண்ண 3 லட்சம் நேம் சொன்னார். அப்போ ஹரிதாச்சார் பிரபு அவரை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. சைத்தன்ய பாபுரம் ஒரு நாமாச்சாரியன்னு சொல்கிறாரு. அப்போ நமக்கும் ஒரு பட்டம் கிடைக்காதா, சப் நாமாச்சாரியார் கிடைக்காதா, இப்படி நம்மளும் போய் பண்ணலாமான்னு நினச்சோன்னா அது தவறு. ஓகே, அது வந்து நல்லா தான் முடியாது.
44. ஹாசினி படிக்கிறியா? 44. Okay. தஹரானந்த குணா கோஹி திமாத்ரா தின்மாத்ரா आचार्य गोसाई झारे बुंजाया शाद पात्रा. आचार्य गोसाई झारे बुंजाया शाद पात्रा. Translation: There was no end to the transcendental qualities of Haridas Thakur. Here I mention but a fraction of his qualities. He was so exalted that Advaita Goswami, when performing the Shraddha ceremony of his father, offered him the first plate. ஸோ இந்த ஸ்ராதா செரமனிங்கிறது அப்பா இறந்த பிறகு பண்ண வேண்டியது, முன்னோர்களுக்காக பண்ண வேண்டியது கடமை. இதை வந்து என்ன பண்ணால் ஒரு வைஷ்ணவருக்கு நம்ம வந்து உணவு அளிக்கலாம். ஒரு பிராமணருக்கு ஒரு பிராமணரோ 2 பிராமணரோ அந்த மாதிரி உணவு அளிக்கணும். ரொம்ப கிராண்டாக பண்ணக்கூடாது. இப்போ பணத்து நிறையா இருக்குன்னு சொல்லி கிராண்டாக பண்ணுவாங்க சில பேர். ஸ்ராதா செரமனி அப்படி பண்ணக்கூடாதுன்னு போட்டுருக்காங்க. அவர் என்ன பண்ணலாம், இப்போ என்ன பண்ணுறாரு, அத்வைத பிரபு ஒரே ஒரு வைஷ்ணவ பிராமணர் கொடுக்குறாரு. அது எந்த வைஷ்ணவ பிராமணர்? யார் கொடுக்குறாரு? அத்வைத பிரபு ஹரிதாஸ் தாக்கூர். அவர் வைஷ்ணவ பிராமணர் தான். ஆமாம் அப்படின்னு சொல்லி அத்வைத பிரபு சொல்கிறார். ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். ஹரிதாஸுக்கு நான் முஸ்லீமில் பிறந்தேன், நான் ரொம்ப லோ கிளாஸு, நீத்த ஜாதி, நீத்த சங்கம் அப்படின்னு சொல்கிறார். இல்லை நீங்கள் தான் இவ்வளோ நாமங்கள் சொன்னீங்க, நீங்கள் தான் உயர்ந்தவன் சொல்லி அவருக்கு என்ன பண்ணுறாரு, அந்த அங்கீகாரத்தை அவர் கொடுக்குறாரு. ஓகே, அத்வைத ஆச்சாரிய பிரபு. அடுத்தது படிக்கலாம். 45 படி. பிரகலாத சமானாதரா குணேர தரங்கா ஜவன தாதேனோ ஜாரா நாக்கிகா புருபங்கா. The waves of good qualities were like those of Prahlad Maharaj. He did not even slightly raise an eyebrow when persecuted by Muslim rulers. பிரகலாத் மகாராஜ் மாதிரியா? பிரகலாத் மகாராஜாவும் எவ்வளோ இது பண்ணார் அவங்க அப்பா. அவர் எதுவுமே எய்த்தே பண்ணல இல்லையா? அதே மாதிரி இவருமே தன்னுடைய பூர்வத்தை கூட வசத்தலையா. ஓகே, இந்த மாதிரி முஸ்லீம் ரூலர் வந்து அவரை 22 மார்க்கெட் பிளேஸ் அடிக்க சொல்லும்போது கூட அவர் வந்து எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல. இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸால்டட் பர்சனாலிட்டி. ஓகே, நம்ம இதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது கனவுல. அப்படி ஒரு கேரக்டர் இவங்கெல்லாம். நமக்கு யாராவது கொஞ்சம் சொன்னாலும் நம்ம அப்படியே ரிப்பீட்டடாக சொன்னாங்க நம்ம கோவம் வந்துடும் இல்லையா? நிச்சயமாக சிவன், பிரம்மா, இந்த ஹரிதாஸ் தாக்கூர்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பிரம்மா தான் ஹரிதாஸ் தாக்கூர் வருவாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி குவாலிஃபைட் பீப்புள். நம்ம அது தெரியாது ஆக்சுவலாக அவங்களுடைய குவாலிஃபிகேஷன். நம்ம என்ன நினைப்போம், எல்லா ஜீவாவும் பிரம்மா ஆயிடுவாங்க, நம்மளும் ஒரு நாள் பிரம்மா ஆயிடுவாங்க. அப்படி கிடையாது. ரொம்ப குவாலிஃபைடு பர்சன் தான் என்ன பண்ணுறாங்க, பிரம்மாவாக மாற முடியும். 46. சத்யா மாதாஜி 46 படிக்கிறீங்களா? ஓகே பேபி. தேஹோ சித்தி பாயிலே தாரா தேஹலொய்யா கோலே தேஹோ சித்தி பைலா தாகா தேஹாலா நா கோலே நாச்சீலா சைத்தன்ய பிரபு மகா குதூஹலே நாச்சி சைத்தன்ய பிரபு மகா குதும்பலே குதூஹலே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. After the passing away of Haridasa Thakur, the Lord himself took his body on his lap and danced with it in great ecstasy. பரவசம் மகிழ்ச்சி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. அடுத்த ஸ்லோகம் படிங்க, நான் கூப்பிட்றேன். இப்போ பாருங்க, இப்போ வந்து ஹரிதாஸ் தாக்கூர் வந்து இந்த இது அவருக்கு என்ன ஆசைன்னு சொல்லி கேட்பார். என்ன கேட்டோன்னா, உங்களை பார்த்துட்டே நான் வந்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், மீன்ஸ் இந்த உலகத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்வார். அப்போ சைத்தன்ய கையில் இருக்கும்போதே அவர் என்ன பண்ணிடுவார், அவர் வந்து போயிடுவார். அவர் டான்ஸ் பண்ணுறார் ஹரிதாஸ் தாக்கூரை வச்சுட்டு சைத்தன்ய மகாபிரபு. இதெல்லாம் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதில் இறந்த போது வச்சு அழாமல் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் சரியான டான்ஸ் பண்ணி அவருடைய பாடி வந்து அந்த பூரியோடைய அந்த ஓஷனில் இருந்ததுனால அந்த பூரி ஓஷனே தூய்மையானது, ஒரு புண்ணிய நதி, புண்ணிய ஓஷன் அப்படின்வாங்க. அதனால் அந்த ஓஷனை வந்து குளிக்கணும் நம்ம போயிட்டு. அவ்வளோ தூரம் அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு வந்து அந்த ஹரிதாஸ் தாக்கூர்னால அந்த ஓஷனே ரொம்ப பியூரிஃபை ஆச்சுன்னு சொல்லுவார் சைத்தன்ய மகாபிரபு. அங்கே ஹரிதாஸ் தாக்கூருடைய சமாதி அங்கே தான் வந்து இல்லையா, அந்த பீச் பக்கத்துலாம் இருக்குது ஹரிதாஸ் தாக்கூர் சமாதி. இஸ்கான் இங்கே இருக்குன்னா இஸ்கானுக்கு எய்த்தாப்லேயே ஒரு ரோடு போகும், அதுக்குள்ளே இருக்குது. இஸ்கான் வந்து பக்தி வினோத் தாக்கூருடைய பஜன் குட்டி.
கரெக்டாக பக்தி உணவு பஜன் குட்டீர். அதுக்கேற்றாப்புல ஒரு ஆசிரம், கௌடி ஆசிரமம் உண்டு. அது கொஞ்சம் தண்ணி ஒரு ரோடு போகும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹரிதாசருடைய சமாதி இங்கே இருக்கும். ஒரு பெரிய கோயில் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து 47 படிங்க சத்யா மாதாஜி. ஓகே ஓகே. தாரலீலா வர்ணியாச்சேனா விருந்தாவனதாசா தாரலீலா வர்ணியாச்சேனா விருந்தாவனதாசா ஜேபாவசிஷ்ட ஆகே கரிபா பிரகாஷா वशिष्ठ आगे कविबा प्रकाशा. श्री वृंदावन दास ठाकुर. हाँ, श्रील वगनादा वानादासा ठाकुर has vividly described the pastime of Haridasa Thakur in his Chaitanya Bhagavata. Whatever he is reminded undescribed, I shall try to explain later. Is this book. In this book. So என்ன சொல்றாருன்னா விருந்தாவன் தாஸ், தேங்க்யூ மேதாஜி, விருந்தாவன் தாஸ் தாக்கூர் ஏற்கனவே ரொம்ப எலாபரேட்டாக சொல்லிட்டார். அவர் என்ன சொல்லலையோ அதை நான் இந்த புக்கில் சொல்லிட்டார். ஓகே, சைத்தன்ய பாவத்தில் இருக்குது, அதையும் படிச்சுக்கணும். இது ரிமைண்ட் சொல்லிட்டார். ஓகே, அந்த மாதிரி 48 தான் நீ பண்ணி 48 தாரா உபசகா ஜதா குலின கிராம ஜனா सत्यराजादिधारा कृपारवाजना. One sub-branch of Haridas Thakura consists of the residents of Kulina Grama. The most important among them was Satyaraja Khan or Satyaraja Basu. Who was the recipient of all mercy of Haridas Thakur. Satyaraja Khan, Satyaraja Basu. இவன் வந்து எல்லா விதமான கருணையும், யாருடைய கருணை? ஹரிதாஸ் கூட கருணை பெற்றிருக்கிறார். ஆமாம், சப் பிரான்ச் ஆஃப் யாரு? ஹரிதாஸ் தாக்கூர். ஓகே. Satyaraja Khan was son of the Kunjaraja Khan and Gunaraja Khan. Gunaraja Khan, or father of Ramananda Basu. Haridas Thakur lived for some time during the Chadurmas period in the village named Kulina Grama, where he chanted the holy name and the Hare Krishna Mahamantra and distributed his mercy to the descendants of Vasu family. Satyaraja Khan was allotted the service of supplying silk ropes for Jagannath Devi during the Rath Yatra festival. Sri Chaitanya Mahaprabhu's answers to his inquiries about the duty of the household of devotees are vividly described in Madhya Leela, chapter 15 and 16. The village of Kulina Grama is situated 2 miles from the railway station of Jaugrama on the Murkot line from Howrah to Burdwan. The Lord Chaitanya Mahaprabhu very highly prized the people of Kulina Grama, and he stated that even a dog of Kulina Grama was very dear to him. இதுதான் நம்ம குழப்பிட்டோம். புலியா கிராமாவையும் குலினா கிராமாவையும் குழப்பிட்டோம். அவருக்கா புலியா கிராமம் வந்து சாந்திபூர் பக்கத்தில் இருக்குது. இந்த குலினா கிராமங்கிறது எங்கே இருக்குது? ஹவுரா டு பர்தவானா, ஹவுரா டு பர்த்வான் அதில் இருக்குது இல்லையா? ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜவுகிராமா. ஓகே, இந்த சத்யராஜ் கானில் குணராஜ் கான் இருக்கா இல்லையா? குணராஜ கான் ஒரு கிருஷ்ணா ஒரு பாட்டு பாடுவார். ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு பாட்டு பாடுவார். அந்த பாட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அவர் கூட பாடுவார். சத்யராஜ் கான் சைத்தன்ய Krishna Mora
அது ஒரு பாட்டு இருக்கும், நான் எனக்கு தெரியல ஆக்சுவலாக அந்த பாட்டு எங்கன்னு தெரியல. யார் பாட்டு பாடுறா? படி தான் கரெக்டு. ஆஹா, ஒரு மோரா கிருஷ்ணா, மோரா கிருஷ்ணா, அது ஒரு நல்ல பாட்டு. இல்லைம்மா, யார் பாடுவா? இந்த குளிநா கிராம மக்கள் தான் பாடுவாங்க. சத்யராஜா அவங்க அப்பாவான்னு தெரியல. இது ஒரு பாட்டு அந்த இவர் இந்த பிரபுக்கு கொடுப்பார்ல கிளாஸ், அதில் பாடும், ரொம்ப அருமையாக பாடுவார். இந்த கிருஷ்ணா மோரா பிரான், கிருஷ்ணா மோரா பிராணா, நான் ஒரு கிருஷ்ணா மோரா பிராணா அப்படி தான் வரும். கிருஷ்ணா மோரா பிராணா, ராதா கிருஷ்ணா பிராணா, அதான் வந்துச்சா? இந்த வந்துச்சு. இதானே இல்லையா? இல்லை இது இல்லை. சரி நம்ம எடுக்கலாம். ஆமாம் இதுதான், அதான் போட்டிருக்காரு. நந்த நந்தன கிருஷ்ணா மோர பிராணநாதா. நந்த நந்தன கிருஷ்ணா மோர பிராணநாதா. நான் இருக்கா? நந்த நந்தன கிருஷ்ணா மோரா பிராணநாதா. இது குணராஜ் கான் தான் அவங்க அப்பா. அதான் சத்யராஜோட அப்பா குணராஜ் கான். பிராண மகா நாராயண அநாதிநிதன். இல்லை அது இல்லை, நேரம் படிக்கல. இல்லை 100 எடு. மதியிலா 15.100. நீ எது எடுத்துருக்க? நான் வந்து இதுல கேகே சாங்ஸ் இருக்கு. அது கேகே சாங்ஸ். கேகே சாங்ஸ்ல அது ஒரு லைன்ல வருது. இல்லை இது வந்து இதுலயே போட்டிருப்பார். கேகே சாங்ஸ்ல ஒரு லைன்ல வருது. இந்த செகண்ட் பேரால வருது. ஆமாம், இது நந்தன கிருஷ்ணா போகணும். ஆனால் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க மதியில எல்லாம் வரும். நந்த நந்தன கிருஷ்ணா மோரா பிராணநாதா. வீர்பு ரொம்ப அருமையாக அவர் ரொம்ப அருமையாக பாடுவார். நந்த நந்தன கிருஷ்ணா மோரா பிராணநாதா. கிருஷ்ணா த சன் ஆஃப் நந்த மகாராஜா இஸ் மை லைஃப் அண்ட் சோல் இப்படின்னு இந்த குணராஜ் கான் பாடுவார். ஓகே, இந்த வருஷ பாடின உடனே சத்யராம ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். ஓகே, பிரேயர் ஸ்ரீ கிருஷ்ணா சன் ஆஃப் நந்த மகாராஜா ஹூ இஸ் மை லைஃப் அண்ட் சோல். நந்த நந்தன கிருஷ்ணா மோரா பிராணநாதா. இது நம்ம ரிப்பீட் பண்ணலாம் ஆக்சுவலாக, இது ரொம்ப கஷ்டம் கிடையாது இல்லையா? நந்த நந்தன கிருஷ்ணா மோரா பிராணநாதா. ஸோ இந்த கிராம மக்கள் ஃபுல்லாக கிருஷ்ண கான்சியஸ் தான். ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக புரிஞ்சுக்கணும். இப்போ 48 வரையும் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். விவேக் பிறகு மீட்டிங் போயிட்டாரு, சத்யமாதாஜி நேரத்தில் போயிட்டாங்க. அதனால் இப்போ வந்து எது கொஷின் தான் கேட்கலாம், இல்லைன்னா நம்ம பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். எது கொஷின்ஸ் இருக்கா? நந்த நந்தன கிருஷ்ணா மோரா பிராணநாதா. மதியிலா 100, 15 100. ஓகே, பிருந்தாமாதாஜி உங்கள் கருத்து சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. 10வது கிளையா வரவங்க தாமோதர பண்டிட், அவர் வந்து ஒரு முறை சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப கடுமையா கண்டித்தாரு. ஆனா அப்படி கண்டிக்கிறது சைத்தன்ய மகாபிரபுக்கு ரொம்ப பிடிக்கும். நண்பராகவோ அப்பா அம்மா மாதிரி அந்த மாதிரி கண்டிக்கிறதுனா மகாபிரபுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா அவர் அதை அந்த அன்பா ஏற்றுக்கிறாங்க அவங்க கண்டிச்சது. கரெக்டு, ரொம்ப முக்கியம் அந்த பாயிண்ட். ஏன்னா இந்த மாதிரி கண்டிக்கிறது வந்து அடுத்த ஸ்டெப். இப்போ நாராயணன் எப்படி நம்ம பக்தி பண்ண முடியும்? பயபக்தியாக இருக்கணும். ஓகே, ஐயோ நாராயணன் ஆஃபீஸில் இருக்கிறது. ஆனால் கிருஷ்ணர் எப்படின்னா கிருஷ்ணருக்கு மேலே ஒரு படி போய், மேலேனா என்னது, கிருஷ்ணருக்கு மேலே யாரும் போக முடியாது. மேலேனா அம்மா அப்பாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டோ இல்லை அண்ணனாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய சேவை பண்ணல. அப்போ வந்து கண்டிக்கிறது இது ரொம்ப பிடிக்குமா கிருஷ்ணர்? ஓகே, அந்த மாதிரி ரசம், எல்லா ரசமும் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ மதி, வெரி நைஸ் பாயிண்ட். ஹாசினி, ஹரே கிருஷ்ணா. ஹரிதாஸ் தாக்கூர் வந்து சாண்டிங் அவங்க வந்து மாயா வந்து இது பண்ணும்போது கூட அவங்க வந்து ஸ்ட்ராங் எனஃப் பண்ணுவாங்க. கரெக்ட், 3 லட்சம் மாதிரி. ஆமாம், கரெக்ட். நம்ம வந்து மெக்கானிக்கல் சேன் பண்ணும்போது நம்ம இமிடேட் பண்ண முடியாது. கரெக்ட், நமக்கு நிறைய ஆக்டிவிட்டி இருக்கணும். கிருஷ்ண கான்சியஸ் ஆக்டிவிட்டி இருக்கணும். கிருஷ்ண கான்சியஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் ஹாப்பினஸ் தான். ஓகே, அதில் வந்து எதுவுமே இது கிடையாது. இப்போ ஜாலியாக நம்ம மகாபாரதம் பார்க்குறோம், பிரசாதம் நல்லா சாப்பிட்றோம், நம்ம ஜாலியாக பில்கிரிமேஜ் போகலாம், இது எல்லாமே ஜாலியாக பண்ண வேண்டியது. இதில் வந்து நம்ம நெகட்டிவே கிடையாது. ஆனால் பௌதிக லோகத்தில் ரொம்ப நெகட்டிவ் இருக்குது. அவன் லெஜிட்டிமேட்டாக கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நடத்தினாலே குழந்தைய வளர்த்து ஆளாக்குறதுக்கு என்ன கஷ்டப்பட வேண்டியது. கரெக்டாக அப்போ வந்து திருட்டுத்தனமாக என்ஜாய் பண்ணால் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதனால் கிருஷ்ண கான்சியஸில் என்ஜாய்மெண்ட் வந்து பெட்டர். ஓகே, ஈஸ்வரி மாதாஜி சொல்லுங்கள். மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பக்தி சித்தாந்த சாஸ்திரத்தை அவர் நவதீபத்தில் ஃபர்ஸ்ட் எல்லா ஃபங்க்ஷனையும் ஆரம்பிச்சிருக்காரு. நவதீப் பரிக்கிரமா ஆரம்பிக்கிறார். நவதீப் பரிக்கிரமா இப்போ சொல்கிறேன். நம்ம போனோம் இனிஷியேஷன் வாங்க போனோம் இல்லையா?
அதுக்கு அப்போ முன்னால் கொஞ்ச நாளைக்கு முன்னால் நவதீப் பரிக்கிரம் முடிஞ்சிச்சுல அப்போ இல்லை நடந்தது அப்பையும் போயிட்டு இருந்தது. நவதீப் பரிக்கிரம் போனோம் இல்லையா, ஒரு கூட்டமாக வந்தாங்க நான் இருக்கேன் அவங்களுக்கு, அதுதான் நவதீப் பரிக்கிரம். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பரிக்கிரம் வருவாங்க. நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். கௌரவ பூர்ணிமா அன்றைக்கி அது முடிஞ்சிடும். கரெக்டாக அதுக்கு முன்னாலே முடிஞ்சிடுமா, முன்னுக்கூட்டியே முடிஞ்சிடும். ஸோ நவதீப் பரிக்கிரம ஆரம்பிச்சது வந்து பக்தி சித்தாந்த் சரஸ்வதி கோஷம் இருப்பாங்க. நான் படிக்க மாட்டேன், சொல்லுங்க மாட்டேன். சேண்டிங் வந்து நம்ம வந்து 28 ரவுண்ட் பண்ணலாம். என்ன மாதாஜி? சேண்டிங் வந்து நம்ம இந்தியர் வந்து 28 ரவுண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்தியர் வந்து 20 ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்ட். வெரி நைஸ், வெரி தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சுக்லாம்பர பிரம்மச்சாரி வந்து நவதீபவாசிகள் வந்து அரிசி யாசித்து அரிசி பெற்றாரு. அவரால் சமைக்கப்பட்ட சாதத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து ரொம்ப இன்பம் கண்டார் பிரபு. ஹரே கிருஷ்ணா. அந்த சுக்லாம்பர பிரம்மச்சாரி தானே நரசிம்மர்கிட்ட பேசுவாரு? அவ நரசிம்மானந்த பிரம்மச்சாரி பிரபு. சுக்லாம்பர பிரம்மச்சாரி நவதீபவாசிகளை வந்து யாசித்து அது கரெக்ட். அந்த அவர் சமைச்ச சாதத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து சாப்பிடுறது வந்து பெரும் மகிழ்ச்சி இருக்கு. கரெக்ட். தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ பிரபு. நரசிம்ம அந்த பிரம்மச்சாரி வந்து நரசிம்மரோட டேரக்டா பேசுவார். கரெக்டா? அவருக்கு பேர் வந்து பிரத்யும்ன பிரம்மச்சாரி, அவர் நரசிம்மானந்த பிரம்மச்சாரின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. ஓகே. ஆமாம். இந்த குணராஜ் கான் அவரது குரினா கிராமம். கரெக்டா? குணராஜ் கான், சத்யராஜ் கான் அவருடைய பையனை போட்டிருப்பாங்க இல்லைல்ல? சத்யராஜ் கான் அவருக்கு பையன் பசு. இவதான் நந்த நந்தன கிருஷ்ணா மோர பிராணநாதா மோர பிராணம். ஆமாம். ஓகே. ஸோ இதான் நம்ம உன்னோட பாயிண்ட்ஸ். வெரி நைஸ் பிளேஸில் அது நம்ம போய் பார்த்துப்பட்டாலும் நல்லா இருந்துச்சு. இந்த கோயில் நல்லா இருந்தது. நம்ம மதியம் போனோம். கரெக்டாக ஒரு விட்ட போகணும், நம்ம உள்ளே போனோம். ஓகே. நந்தநாத ஆச்சாரிய அது நம்ம இங்கே நேற்று கூட எப்படி டிஸ்கஸ் பண்ணி கேட்டோம்ல, எந்த வீடு நந்தநாத ஆச்சாரிய வீடு சைத்தன்ய பரமும் நித்யானந்தபுரம் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுற இடம். ஓகே. நம்ம தங்கியிருந்த இடத்துக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட். கரெக்டாக அந்த மடத்துக்கு. ஓகே. ஹரே கிருஷ்ணா. இது ஈஸ்வரி மாதாக்கு தெரியும், அந்த அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு எக்ஸாக்டாக. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இதை முடிச்சுக்கலாம், கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு காலையில் வந்து நமக்கு பாகவதம் இருக்குது 11:30க்கு. யாரெல்லாம் முடியுதோ வந்துடலாம். இப்போ வைஷ்ணவ பிரணாமம் சொல்லி முடிச்சுக்கலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபாசந்தர்பயேவ ச பரிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே